ஹலோ மக்களே, நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரீசெண்டாக இன்ஸ்டா, யூடியூப் இது போன்ற சோசியல் மீடியாலாம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் எனக்கு தோணிகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, நமக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் இல்லாதப்பட்ட மக்கள் ரோட்டுலேயும் மற்ற இடங்கள்லையும் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மனசு வேதனையாகவும் கடுமையாகவும் இருக்குது. புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிவிக்கு நிர்வாகிகள், விஜயனுடைய தொண்டர்கள் முடிஞ்ச அளவு உங்களுடைய சுற்றுப்புற இருக்கிற அந்த பகுதியில் இல்லாதப்பட்ட ஒரு மக்களுக்கு ஒரு காப்பகம் அமைத்து ஒரு 3 வேளை உணவு கிடைக்குமாறு தாழ்மையோடு இந்த வீடியோ சார்பாக மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நான் இப்போ அப்ராடில் இருக்கேன். என்னால் முடிஞ்சதை சின்ன சின்ன உதவி நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பல இடங்களில் செய்ய முடியாமல் நம்மளாலேயும் செய்ய முடியலைங்கிற பல பேர் பல வருத்தங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே ரீசன், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. ஏன்னா கடவுளை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் பெரிய ஒரு விஷயம் இல்லை. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ பேர் பணக்காரவங்க இருக்காங்க. ஆனால் சிறுபான்மை மக்கள், அடிப்படை மக்கள் எங்கள் பசங்களாக இருக்கட்டும், சில மூத்தவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பணக்காரவங்க ஏன் முன்னிருந்து வரமாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் சரியில்லை நண்பர்களே, அதனால தான் நோட் வைக்கிறேன். ஏன்னா கேமராவில் கிளியராக கவர் ஆகணும்ல, அந்த ஒரு ரீசன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்பயும் அப்படி தான் தெரியுது. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் எப்படி வீடியோ போடணும் என்ன அதுங்கிறது தெரியாது. மனசில் உள்ளதை அப்படியே போட்டுருவேன். புதுசாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. அவ்வளோ வியூஸ் போலேனாலும் ஒரு 50, 100 இந்த மாதிரி போகுது. என்னால் முடிஞ்சதை போட்டுக்கிட்டுருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்தியாவை பொறுத்த வரையும் பெரிய ஒரு நாடு. ஆனால் அதில் பல இடங்களில் பல சூழ்நிலைகள் காரணமாக முதியோர்களை வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை, இதனால பெற்றவங்களை போட்டு அடிக்கிறது, கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆட்சி சரியில்லையா, சட்டம் சரியில்லையான்னு கேட்டால் முதல்ல நம்ம ஒழுங்காக இருக்குமாங்கிறது தான் நமக்கு உள்ள ஒரு குறிக்கோளாக இருக்கணும், சரிங்களா? அதனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ், முதியோர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தப்போ கூட தாத்தா பாட்டியை கஞ்சா அடிச்சுட்டு அவங்கள நைட்டு தாக்கிட்டு இறந்துக்கிட்டாங்க. ஒரு உயிரை உருவாக்குறதும் ஒரு உயிரை கொல்றதும் மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை நீங்கள் நம்ம கையெழுந்தக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் முதியோர்களுக்கும் நீங்கள் ரோட்டில் போகிறப்ப உங்கள் கையில் உங்களுடைய ஊதியத்துக்கு அளவாக வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. ஏன்னா இது நீங்கள் உதவுற உதவி நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களை சேரும். என்னால் உதவ முடியல, ஆனால் கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு தான் இருக்கேன். இவங்களெல்லாம் நல்லா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள ஆட்சி நிர்வாகிகள் அவங்களுக்கு ஒரு காப்பகம் மாதிரி அமைத்து ஒரு உணவுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியமாக போகணும்னு இந்த வீடியோ சார்பாக அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். மக்களே, எது எப்படின்னாலும் நம்மளை நம்ம தான் பார்த்தாகணும். அது மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் நம்ம தண்ணி அடிச்சுட்டு, கஞ்சா அடிச்சுட்டு, முதியோர்களை போட்டு அடிக்கிறது, பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் அனாவசியமான வேலை. ஏன் அப்படின்னாக்கா, உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி ஆகணும், பிள்ளைங்கள் வரும், அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா நான் எவ்வளோதோ கடந்து வந்திருக்கேன், அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலையை தாண்டி தான் நானும் அப்ராடில் கஷ்டப்பட்டு இருந்தேன். என்ன தான் அவ்வளோதான் சம்பாதிச்சாலும்
போதுமான ஊதியம் கையில் இருந்தாலும் நிம்மதி கிடையாது. ஏன்னா குடும்பத்தை விட்டு எல்லாரையும் விட்டு நம்ம வந்து இங்கே கிடக்கிறோம், தனிமையில் கிடக்கிறோம், ஏன்னா யாரும் இல்லாமல் வந்து கிடக்கிறோம். அதெல்லாம் வந்து அந்த மன வலிங்கிறது யாருக்குமே சரியாக புரியாது. என்னடா அவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னாக்கா, எனக்கு இப்படி தான் பேச தெரியும், என்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எவ்வளோ பணக்காரவங்க இருப்பீங்க, எவ்வளோதோ வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ரொம்ப கொடுக்கலனாலும் உங்கள் ஏரியா சுற்றுப்பகுதியில் உள்ளவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு 100 ரூபாயாவது 200 ரூபாயாவது பார்க்குற ஒரு நாளைக்காவது டொனேட் பண்ணுங்க அவங்களுக்கு. அப்போ தான் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும். இப்படியே நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். ஏன்னா நம்மளும் நாளைக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க, நமக்கு 4 பேர் உதவி செய்யணும். அப்போ 4 பேர் உதவி செய்கிறப்ப என்ன நினைப்பாங்க, இவன் ஒரு 4 பேர் நல்லா இருக்கிறப்ப 4 பேருக்கு உதவி செஞ்சான், இன்னைக்கு நம்ம அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வீடியோலாம் பண்ணி போட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு உண்மையாக பேசணும், நேர்மையாக பேசணும், அந்த ஒரு ரீசனுக்காக உங்கள்கிட்ட நான் வந்து என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணனால நான் ஒரு 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 முன்னேற்றக்காரங்கனாக்கா நான் ஒரு 4 பேருக்கு உதவி செய்வேன். எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள விஷயங்களை சொல்கிறப்ப நீங்கள் அந்த வீடியோவை வந்து புறக்கணிச்சிட்டு போயிடுறீங்க. கண்டிப்பாக என்னைய மாதிரி நிறைய பேர் வீடியோ போகிறப்ப அவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டில் தான் முன்னேற்றம் அடைய முடியும். பார்க்கலாம் வரக்கூடிய காலங்களில் எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு புதுசு தான். யூடியூப் சேனல், இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் எனக்கு புதுசு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இதில் நான் ஒரு விஷயங்களை போட எனக்கு ஒரு 4 விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சு நம்ம மட்டும் இதை கற்றுக்கிட்டால் பத்தாது, மற்றவங்களுக்கும் இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய காலங்களில் உங்களால் நான் முன்னேறி 4 பேருக்கு நான் நல்லது செய்யணும். சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கருத்தோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களது விடைபெறுவது உங்கள் ஃபிர்தௌஸ் ஸ்பீச்சுலாக.